எப்படி போச்சு 2025? வெரி நைஸ். வெரி நைஸ். நைஸ் ஸ்கொயர். நைஸ் கியூப். யாரு கூடயும் சேராதீங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மார்ச்லயோ இல்ல மேலயோ நினைக்கிறது நடந்தா நல்லா இருக்கும். எங்க இருக்கிற ராஜா மேல ஒரு கணக்கு இருக்கு. நீ பேச்சு நான் பேச்சு ஒண்ணு வேலைங்களா? ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்மா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க. ஹாப்பி நியூ இயர். 2025 எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி போச்சு 2025? என்ன நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க 2025ல? இது ஒரு நல்ல கேள்வி. என்ன பண்ணாமா நல்லது நினைச்சு நல்லது செய்யணும். எப்படின்னா யாரு எப்படி ஏதுன்னு அது அறிவோட செய்யணும். எது செய்யுது தொழில்கள் செய்ய மாட்டேன் ராஜா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இப்போ ஒன்றும் ஏழைங்களுக்கு என்ன செய்யணும், பணக்காரனுக்கு என்ன செய்யணும், யார் எப்படி செய்யணுமோ இது அதான் ராஜா செய்யணும். நம்ம என்ன தெரியுமா இப்போ கூடங்கிறாரு கேட்டுக்கிற ராஜா. இப்போ கூட பிரம்மாவுக்கு என்ன வேலை? என்னப்பா எப்படி கேட்டுட்ட? தலையெழுத்துல எழுதுற வேலை. பரமசிவனுக்கு என்ன வேலை? படியா இருக்கிற வேலை. கிருஷ்ண பரமத்துக்கு என்ன வேலை? அதை ஆக்கத்து அடிக்கிற அவரு வேலை. தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அது மாதிரி அவங்க ஒரு வேலைடா ராஜா. சரி 2026ல எப்படி இருக்கலாம்? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளானா? வந்தா நல்லதே செய்யணும். அவரா அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. பரவாயில்ல. இப்ப கூட ஸ்டாலின் இருக்கிறாரு, நல்ல மனுஷன். இப்ப கூட மரப்பறேன் பையன் அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயா வெயிட் பண்ண. நடிக்குது. யாரு தலையெழுத்துனா அங்க ஒரு கணக்கு இருக்குது யாரு வரணும்னு. எங்க இருக்கிற ராஜா மேல ஒரு கணக்கு இருக்குது. நீ பேச்சு நான் பேச்சு ஒண்ணு வேலைங்களா? நல்லதே செய்யணும். 2026ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? என்னப்பா 4 பேர் நல்லது செய்யணும். ஒரு கோயில் கட்டினாங்கன்னா வசூல் பண்ணணும். எல்லாம் செய்யணும். சரி புதியுகம் நேயர்களுக்கு அப்படியே ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. பகவான் சொல்லவா? முட்டை வந்துச்சு புலம்பே கூடாது. கொஞ்சம் முட்டை ஆம்லெட் போட்டமா சாப்பிடணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோ மணிவண்ணா உச்சவிட்டு செழித்திருக்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பகவான் பக்கத்துணை இருந்து நல்ல புத்தி கொடுத்து வேலை செய்யணும். ராஜா அதுதான். ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க கடைசியா. ஹாப்பி நியூ இயர் பகவானே எம்பெருமானே. ஹாய். இந்த ஜாலியா ஷாப்பிங்கா? எங்க பண்ற ஷாப்பிங்ல தான் நடுவுல நீங்க வந்துட்டீங்க. நேரம் பார்த்து பழி வாங்குறேன், நியாயமா இது? சரி நாங்க வந்துட்டோம். 2025 எப்படி போச்சுன்றத சொல்லிருங்க. 2025 என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நான் என்னென்னவோ எடுத்தேங்க. பாடி ஃபிட் பண்ணணும், ஜிம் போகணும், பேட்மிண்டன் போகணும், இதெல்லாம் மாசம் எடுத்திருக்கீங்களே. எல்லாம் எடுத்தேன் தான். பட் அது வந்து நினைச்சபடி எதுவும் போகல. பிகாஸ் காலேஜ் வந்ததுல இருந்து ஃபுல்லா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அந்த காலேஜ்னால அப்படிதான். போறதுக்கும் வரதுக்கும் பஸ் டைமிங்கே கரெக்டா இருக்கு. இதுல தூங்குறது மட்டும் தான் இப்ப ரெசல்யூஷனாவே இருக்கு. சூப்பர். நல்ல தூக்கம் இருந்தா போதும். எனக்கும் அதே ரெசல்யூஷன் தான். சோ அதுதான். ஓகே 2026ல என்ன பிளான்? நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன ஒரு ரெசல்யூஷன்? நல்ல மாசா அப்ராட்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு. சூப்பர். ஹாய் ப்ரோ. ஹாய். பார்க்கவே ஜாலியா இருக்கீங்க. இந்த வருஷம் எப்படி போச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏதோ போச்சு, நல்லா தான் போச்சு. நல்லா போச்சா? சரி நியூ இயர்க்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுத்துருக்கணுமே. அது நிறைய எடுத்திருக்கு. அதுல என்ன ஃபாலோ பண்ணீங்க? ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல. சூப்பர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். எப்படி போச்சு 2025? வெரி நைஸ். வெரி நைஸ். நைஸ் ஸ்கொயர். நைஸ் கியூப். கமா டாட் டாட் டாட். என்ன முடிவு பண்ணீங்க? நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் ஃபேவரா இருக்கும். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ், ஓகே. நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நெகட்டிவ். சரி 2026ல எப்படி தாத்தா இருக்க போறீங்க? நைஸ். கோயிங் அண்ட் நைஸ். ஓகே. யூ ஆர் ஆல்வேஸ் திங்கிங் ஸ்ப்ளெண்டிட் திங். ஓகே. நம்ம நல்லாவே நினைச்சோம்னா நல்லாவே இருக்கும். ஓகே. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெரிய திருவள்ளுவர். To be happiness, peace and splendid life in your future. Splendid means மிகச்சிறந்த அதான் splendid. SPLENDID.
ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமா? ஆமா. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். 2025 எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி போச்சு 2025? 2025 நல்லா தான் போச்சு. நல்லா போச்சா? நம்ம 2025ல ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்களே? 25லயா? ஆமா. மறந்துட்டேன் என்ன ரெசல்யூஷன் எடுத்து. ரெசல்யூஷனே மறந்துட்டீங்களா? சூப்பர்க்கா. சரி, 2026ல என்ன பண்ண போறீங்க? என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அமைதியா இருந்துடணும். யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுக்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். In 2025, I lost my best friend. So he got an accident. Yeah, he got a car accident. So unfortunately, I cannot bring him back now. That is the main thing in my life. So 2025, he's my friend by birth. So we went for a kids garden together. We went for school together. Even we graduated together in China. So the last year, unfortunately, he got a car accident. So I lost. Okay, what about your 2026? In 2026, so in 2026, I'm gonna start my second business. Yes, in 2025, I already have opened my own restaurant. Actually, it's Indian restaurant. It's a great idea. Yeah, so I'm gonna open one more restaurant in my country. That's my plan in 2026. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுயுகம் நேயர்களுக்கு. Slowly. புதுயுகம் நேயர்களுக்கு. Thank you. யாரு கூடயும் சேராதீங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஹாய். எப்படி போச்சு 2025? எண்டுக்கு வந்தாச்சு. என்னதான் நடந்துச்சு? என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? 2025 வந்துருச்சா? 20 முடிய போகுதுங்க. முடிய போதா? எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சுங்கிறது நம்பவே முடியல. சரி இருக்கட்டும், 2000 பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. கடந்து போறதான வாழ்க்கை. ஆமா. என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? யாரு கூட சேரக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்தேன். யாரு கூட சேரக்கூடாது? என்னங்க என்னைய பத்தி சொல்றீங்க? யாரு கூட சேரக்கூடாதுன்னு? இந்த டவுட்டை உடனே கிளியர் பண்ணி ஆகணும். உண்மையா சொன்னேன், எடுத்த ரெசல்யூஷனை சொன்னேன். அப்படியா? ஆமா. அப்படிதான் எடுத்தீங்களா? சரி, 2026ல என்ன பண்ண போறீங்க? அதேதான், யாரு கூட சேரக்கூடாது. யாரு கூட சேரக்கூடாது. இது என்ன ரிப்பீட் மோடா? ஹாப்பி நியூ இயர். நீங்களும் யாரு கூட சேராம இருங்க, வாழ்க்கையில முன்னேறுவீங்க. எப்படி போச்சு 2025? ஜனவரி ஸ்டார்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் டிசம்பர் வந்துருச்சு. சூப்பர். சரி, 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதான் சொன்னல, ஜனவரி ஸ்டார்ட் ஆச்சு, டிசம்பர் முடிஞ்சிச்சு. என்ன ரெசல்யூஷன்? கல்யாணம் மட்டும் பிக்ஸ் ஆச்சு, அது வீட்டுக்கார பிக்ஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். சூப்பர். அப்ப 2026ல எப்படி எடுத்து வைக்க போறீங்க ஸ்டெப் எடுத்து? இது மாதிரி போகாம இருந்தா மட்டும் போதும், இவ்வளவு ஃபாஸ்டா. வேற எந்த ரெசல்யூஷனும் இல்ல. ஹாப்பி லைஃப், அவ்வளவுதான். அப்படியா? சரி, ஓகே. அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ். Thank you so அப்படியே much. நீங்க ஒரு விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி நியூ இயர். ஃபேமிலியோட பீச்சுக்கு வந்திருக்கீங்க. 2025ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்திருக்கணுமே? 25ல நினைச்ச மாதிரி வீடு வாங்கிட்டேன். அப்படியா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 35 lakhsல சொந்தமா ஹவுசிங் லோன் தான். ஓகேனா? ஒரு 3 yearsலயே அடைக்கணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகேனா? 2026ல என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்க? 26ல ஃபிளாட் ஒன்னு வாங்கணும்னு ஆசை. ஃபிளாட் ஒன்னு அடிஷனலா வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஹாப்பி நியூ இயர். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப thank you சொல்லுங்க. Thank you. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஜாலியா ஷாப்பிங் வந்தீங்களா? ஜாலியா ஷாப்பிங். சரி, அதே மாதிரி ஜாலியா இதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. பண்ணிடலாம். 2025 எண்டுக்கு வந்தாச்சு. என்ன ஆச்சு 2025? என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? ரெசல்யூஷன்லாம் பெருசா எடுக்கல, ஆனா புதுசா நிறைய ட்ரை பண்ணோம். என்ன ட்ரை பண்ணீங்க புதுசா? அதெல்லாம் வெளில சொல்லு. கம்பெனி சீக்ரெட் வெளில சொல்லக்கூடாதா? கம்பெனி சைலண்டா இருந்தோம். புதுசா ஃபாரின் கண்ட்ரீஸ் போற ஃபர்ஸ்ட் டைம் போற சான்ஸ் கிடைச்சிச்சு. சூப்பர். அப்புறம் காலேஜ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் தான் 2025ல வந்தது. பெருசா ஒன்றும். ஓகே. 2026ல என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் பிளான் தெரியலையே, அது போறது போற மாதிரி. Go with the flow. Okay. Happy New Year, guys. எப்படி போச்சு?
சூப்பரா போச்சுக்கா. ஒன்னும் இல்லக்கா, நல்லா பேசியிருந்தேன் அந்த பையன்கிட்டலாம். நல்லா பேசின்னு பழகிருந்தா நல்லா பார்த்துருந்தா லவ்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னான். நீங்க நினைக்கிற மாதிரி சிக்னல் வீக்கன் லவ்லாம் இல்ல. நம்ம டவர் ஸ்ட்ராங், மேட்டர் ஃபிக்ஸ்ட். எந்த பையனுமே பார்க்காம அந்த பையன்கிட்ட மட்டும் தாங்க பேசினேன். ஆனா அவன் போன ஒரு கம்பெனில ஒரே நாள்ல எப்படிக்கா லவ் பண்ண முடியும்? போன்னு நார்மலா கம்பெனி போயிட்டு வந்தா டயர்ட்ல தூங்குவோம். ஆனா அவனா சொல்றான் நீ அவங்ககிட்ட பேசுற அப்படின்னு சொல்றான். எப்படிக்கா இதெல்லாம் நியாயம்? 2025 தான் ஏமாத்துட்டீங்க. 2026 ஏமாறுற மாதிரிலாம் இல்லக்கா. ஸ்ட்ரைட்டா சிக்கன் தாங்க. ஹாப்பி நியூ இயர். எல்லாம் ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எந்த பையனையும் பார்க்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்மனாலே வாழ்க்கையே போயிடும். சிக்கமா இருங்க. ஹாய்டா. ஹாய்க்கா. 2025 எப்படி போச்சு? ஏன் 2 நல்லா போச்சு. நல்லா போறேன். அப்படியா? சரி, 2025ல ஏதாச்சும் இதை நான் பண்ணியே ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? இல்ல எடுக்கல. எதுவும் எடுக்கலையா? சரி, 2026 என்ன எடுக்க போறீங்க? கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஓகேடா, ஸ்போர்ட்ஸ்ல ஹை ஆகணுமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? ரெசல்யூஷன்லாம் இல்ல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் ஆகுதுன்னே தெரியாத மாதிரி போயிருச்சு 2025. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல காணான்ற மாதிரி. இப்ப 2026 நல்லா போகும்னு பாப்போம், நம்பிக்கையோட இருப்போம். சரி, புதுசா எதையாச்சும் பண்ணி தொலைங்க. 2025 அப்ப எந்த ரெசல்யூஷன் எடுக்கலையா? இது வரைக்கும் ஒன்னும் எடுக்கல. சரி, இதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லு. 2026 என்ன எடுத்திருக்க? 2026 இல்ல இன்னும் அவ்வளவு இன்னும் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. போகல. 20 வயசுங்க ஆச்சு. ஐயோ, 20 வயசா? சாரி, 21 ஆகுது. பச்சை மண்ணுப்பா நீ. 2026 ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பிடிச்சவங்க கூட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வேலைக்கு வர வேலையை பார்த்தா காதல் மன்னன் மாதிரி இருக்கலாம். அதனாலதான் சொன்னேன். கல்லூரி கல்வி. புதிய நேரங்களா எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. நீங்க நினைச்சதோட 2026ல வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயத்த கண்டிப்பா நீங்க எல்லாருமே சாதிப்பீங்க. நானும் சாதிப்பேன், நீயும் சாதிப்பேன், நீங்களும் சாதிப்பீங்க. 2025 எப்படி போச்சு? எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் a lot of things changed in my life. and அது இன்னமும் என்ன ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு நான் ரொம்ப நம்புறேன். 2025 உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கு. என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? யூஸ்வலா நான் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் தனியா எடுக்க மாட்டேன். பிகாஸ் ஒன் டே அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. ஸோ இட் ஹாஸ் டு பி டே ஒன். நம்ம ஒன்னு புதுசா பண்ணணும்னு நினைச்சா அதை நியூ இயர்க்கு தான் பண்ணுவேன், பர்த்டே அன்னைக்கு பண்ணுவேன் அப்படின்னு. என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கே பண்ணோம்னா it would have a better start and there are more chances that we could win that. ஓகே, சரி, 2026 என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? Nothing. நான் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டா I gained a lot of weight. So I just want to reduce it. So அது நான் நியூ இயர் வந்தா தான் பண்ணுவேன் இல்ல. From today onwards I start. ஓகேடா. ஹாய் ப்ரோ. 2025 எப்படி போச்சு? நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எப்படி போச்சு 2025? நான் என்னத்த சொல்ல, நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பவா போறீங்க? என் ராசி எப்படி? நல்லா போச்சா? ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருந்திருக்கணுமே 2025ல. இருந்தது, ஒரு நல்ல பிளான் இருந்தது. நான் நீங்க அதுக்குள்ள சக்சஸ் ஆகும். என்ன பிளான் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு பைக் ஒன்று எடுக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் ஆனால் 220 வீடும் கட்டி முடிச்சாச்சு. 2025லயே ஒரு கார் எடுக்கலான்ற இன்ட்ரெஸ்ட் வந்தேன். செட் ஆகல. 26ல கண்டிப்பா. நீங்க கண்டிப்பா 2025ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணுமே. ஆமா. என்ன எடுத்தீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? 2025ல நான் வந்து மார்னிங் 5 o'clock ஏஞ்சி ஒர்க் அவுட் பண்ணி என் பாடியை பில்ட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். பில்ட் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பட் டைம் பெர்மிட் ஆகல எனக்கு ஏத்த மாதிரி. அந்த டைம் ஏஞ்சிக்கிறதும் எனக்கு கரெக்டா செட் ஆகல. ஸோ வந்து இனிமேட்டாச்சு 2026 இந்த நியூ இயர்க்கு அப்புறமாச்சு அதை வந்து நான் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. எப்படி போச்சு 2025? இறுதிக்கு வந்துட்டோம், இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் 2025ல. 2025ல ஆப்போ அவங்களாம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காதல் என்று ஒன்று அது கடவுள் போல. இனிமேட்டுக்கும் 2026லயும் காதலுக்குலாம் போறதா இல்ல. அது பதில் வாழ்க்கை போற போக்கு நம்ம பிடிக்க வேண்டியதான். சரி, சூப்பரா உங்க வாழ்க்கைய சொல்லிட்டீங்க. நல்லா அமையணும் எனக்கு. சரி, உங்களுக்கு 2026 நல்லா அமையும். ஹாய் மேம். 2025 எப்படி போச்சு?
சூப்பர். நல்லா போச்சா? Yeah. ஓகே 2025 ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்களே? இதுவரை வந்து எடுத்த மாட்டேன். எடுத்தது இல்லையா? சரி ஓகே 2026ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? வாட்ஸ் யுவர் பிளான்? Future like to have a house. ஓகே That's it. சரி ஓகே. Everyone a happy new year for your future plans. 2025 எப்படி போச்சு? பார்க்கவே பிரைட்டா இருக்கீங்களே பேசு. ரொம்ப கேவலமா போச்சு. நிறைய தெரிஞ்சு ஐயோ. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். சரி 2025ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்களே? யாரையும் நம்ப கூடாது. சரி அதுல என்ன யாயாச்சும் நம்புனீங்களா? நம்பனால சொல்றேன், யாரையும் நம்ப கூடாது. 2026ல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எந்த பிளானும் இல்லை. எந்த பிளானுமே இல்லையா? இனிமேதான் பிளான் போற போக்குல பண்ண போவீங்க. ஓகே. ஹாப்பி நியூ இயர். 2025 எப்படி போச்சு? என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? 2025ல மேக்கப் மாடல் எதுவுமே பண்ணல. 2026ல மாசா மேக்கப் பண்ணின்னு கெத்தா சுத்தணும் புள்ளிங்களாட்டம். புள்ளிங்களாட்டம் சுத்தணுமா? சரி அதே அந்த புள்ளிங்க ஸ்டைல்ல புதுயுகத்துக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் நல்லா இருங்க, ஜாலியா இருங்க, நியூ இயர் ஜாலியா கொண்டாடுங்க. நான் பசங்களா 2025 எப்படி போச்சு? போரிங்கா தான் போகுது. போரிங்கா போச்சா? என்ன 2025ல என்ன பிளான் பண்ணீங்க? 2025னா பொண்ணுங்களா பண்ணி விட்டு தான் பண்ணுறேன். பொண்ணுங்களா நம்ப கூடாது போல இருக்கு. தம்பி போங்க தம்பி. சரி ஓகே 2026ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? 2026ல இன்பட் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கோம். அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஹாப்பி நியூ இயர். அப்புறம் 2025 எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சா? 2025ல நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படியா? சரி கல்யாணம் பண்ணியாச்சா? சூப்பர்மா. 2026ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணுமா? சரிம்மா கட்டிடலாம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய்க்கா 2025 எப்படி போச்சு? ஏதோ போச்சு. சரி 2025ல ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் இருந்திருக்கணுமே? என்ன நகை ரேட் ஏறுறதுனால நகை மட்டும் கொஞ்சம் வாங்கி சேவ் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இருக்க ரேட் அதிகமானதுனால வாங்க முடியல. ஆனா 2026 கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ்ல நகை வாங்கி வச்சிடணும். வாங்கி வச்சிருவோம்க்கா. வாங்கி கொடுக்குற ஆள் யாரு? எங்க வீட்டுக்கு தான் வாங்கி கொடுக்கணும். அப்படியா? ஓகேக்கா. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 25 கடந்து வந்துட்டோம். எண்டுக்கே வந்துட்டோம். வரல. 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நேரம் பார்த்து பழி வாங்குறேன். நியாயமா இது? வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறதான். ஆனா 2 நாள்லயே ரெசல்யூஷனே மறந்துடுறோம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சோ அதனால எதுவும் ரெசல்யூஷன்லாம் இல்ல. அப்படியே கோல் த ஃப்ளோ மாதிரி ஜாலியா போறது. நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு ஜாலியா ஹாப்பி மைண்ட் செட்ல இருந்துட்டு போயிட வேண்டியதான். சரி 2026ல என்ன பண்ண போறீங்க? 2026ல எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறோம். மார்ச்லயோ இல்ல மேலயோ நினைக்கிறது நடந்தா நல்லா இருக்கும். இப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான். என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கல்யாணமா? இல்ல புரியும். 3 எழுத்து தான் அது. 3 எழுத்து தான். நடந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க சொல்லிருங்க லவ், ஜஸ்ட் லவ். அது 4 எழுத்து. அதையும் தாண்டி புனிதமானது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சோ இதுல இருந்தே தெரியும் நினைக்கிறேன். சோ அனைவருக்கும் இனிய தமிழ்ல என்ன சொல்லணும்? புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் ஆஃப் ஹாப்பி நியூ இயர்.